ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். தட்டாம்பயிர் குழம்பு, அதுக்கு சைட் டிஷ்ஷாக பூசணிக்காய் பொரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் கொடுங்க. வாங்க இப்போது பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இப்போது 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதன் மேலே இருக்க அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துக்கணும். சீவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து இதை நல்ல எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். இது கூட காரத்துக்கு 2 மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பூண்டை குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காவை இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு செய்கிறனால இந்த பூசணிக்காய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது வேகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, பூசணிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 1/2 டம்ளரே கரெக்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மிலே போட்டு வேக விடுங்க. இப்போ நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மிளகாய் இதில் தூவி விட்டுக்கோங்க. கரம் மசாலா, கொத்தமல்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுட்டு ஃபைனல் ஸ்டேஜில் இதை நல்லா ஒரு 2-3 பரட்டி எடுத்துடுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த லாஸ்ட்டு தண்ணி அந்த போகிற வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 பரட்டி எடுத்துடுங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தட்டாம்பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 முடி தேங்காய், 1 தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் இப்போது 1/2 டம்ளர் தட்டாம்பயிரை எடுத்து நல்லா வறுத்துட்ருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அது வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட இப்போது 2 டம்ளர் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சமையலுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. கூடவே கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு இதை நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும். எப்போயுமே தாளிக்கையில் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் தான் இந்த குழம்பு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய்த்தில் வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, வீட்டு மசாலா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு வறுத்து வச்சுக்க தட்டாம்பயிரை இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க.
தண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 to 6 விசில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்பயுமே டக்குன்னு ஒரு 2-3 விசில் மட்டும் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 விசில் விடுங்க. ஸோ அப்போ தான் இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். எப்போவுமே தட்டாம்பயிறு குழம்பு வைக்கையில் ஒரு கட் பண்ணி இதில் போட்டிங்கன்னா தட்டாம்பயிறு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு தட்டாம்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிருக்கேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.